24ஆம் தேதி ஆகஸ்ட் தாசே தமான் மில்லினியமில் இருந்து மீண்டுமாக இந்த ஒரு பதிவு. ஒரு குடும்பம், ரொம்ப அன்பான குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, ரொம்ப அன்பான குடும்பம். அன்பு குடும்பத்தில் மாத்திரமல்ல, அவர்களுடைய எல்லா எல்லா உறவுகளோடும் அவர்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லா உறவுகளோடு. அது தவிர்த்து ஆண்டவர் மேலே அதிக அன்பு. பார்க்குறவங்க இடத்துலாம் ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுப்பாங்க. இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, இயேசுவை போல ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கறது மாத்திரமல்ல, அதிகமாக தேவனுடைய ஆலயத்தை தேடி போவாங்க. ஆலயத்தில் போயிட்டு அதிகமாக ஆண்டவரை தேடி அங்கே நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் ஒன்று கூட தவறாமல் போவாங்க. அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு ஆலயத்தினுடைய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. அவ்வளவு தேவன் மேலே பக்தி, அவ்வளோ தேவன் மேலே அன்பு. அவங்க அப்படி இருந்தவர்கள். அவனுடைய தெய்வ பக்தி, அந்த அன்பு, அவனுடைய குடும்பத்தில் கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை செய்ய ஆரம்பித்தார். பல ஆசீர்வாதங்களை செய்ய ஆரம்பித்தார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப நன்மைக்கு ஏதுவாக இருந்தபடினாலே, அதில் அவங்களுடைய மகன் ஒருவனுக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு வேலை, கை நிறைய சம்பளம், சிறப்பான வேலை, நல்ல சம்பளம். வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் சம்பாரித்து பணத்தை இவங்களுக்கு அனுப்பும்போது இவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீடு, காரு, இப்படி ரொம்ப நல்லா செல்வாக்காக வாழ ஆரம்பித்த இவங்க சபைக்கு போவதை நிறுத்தி கொண்டார்கள். தேவனை தேடுவதை நிறுத்தி கொண்டார்கள். இயேசுவின் மேலே அந்த அன்பு அப்படியே செல்வம் குமிய குமிய இயேசுவோடைய அன்பு அப்படியே தணிந்து அவங்க எல்லாவற்றையும் விட்டு அப்படியே நல்லா உலக பிரகாரமாக ஐஸ்வர்யமாக ஆசுரியமாக இருக்கும்படியாக அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் எப்படி இயேசு ஆலயத்தை தவிர்க்காமல் இருந்தாங்களோ அதை காட்டிலும் 2 மடங்கு அந்த கிறிஸ்துவத்தை குறித்து நினைக்கிறதே இல்லை. கிறிஸ்துவை குறித்து நினைக்கிறதே கிடையாது. யாருக்கிட்டையும் பேசுகிறது கிடையாது, சொல்ல கிடையாது. இவங்க உலகத்தின் பிரகாரமாக ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, உங்கள் மகன் மரித்து போனான். அப்படியே இடிந்து உடைந்து போனாங்க. அவங்க அனுப்பின பணத்தை வச்சு கொண்டு தான் இந்த ஆட்டம் ஆடணும், இப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் வாழ்க்கை அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவங்ககிட்ட இருந்த நகைகள் எல்லாம் விற்று பணத்தை எடுத்து அதை தான் அவங்களுடைய ஜீவித்தை நடத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுடைய காரை விற்றாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய வீட்டை விற்றாங்க. ஒரு சில காலங்களில் நடு தெருவுக்கே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு எந்த வழியுமே கிடையாதுன்ற ஒரு சூழல் வந்தோடனே, நடு தெருவில் வந்தோடனே புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு நன்கு அறிமுகமான அதே சர்ச்சில் இருந்தவங்க இவங்களை பார்த்துட்டு, வாங்க எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் வாங்க எல்லோரும் ஒன்றா கூடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி அவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது இந்த குடும்பம் அப்படியே கதறி அழுறாங்க. ஐயோ, நாங்கள் ஆண்டவருடைய அன்பை மறந்தோமே, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்தோமே, ஆண்டவர் செய்த நன்மையினால தானே என் மகன் அயல் நாட்டில் போயிட்டு வேலை செஞ்சு அவ்வளோ பணத்தை அனுப்பினான். அந்த பணம் வந்த உடனே தெய்வத்தை மறந்து விட்டு எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உலக சந்தோஷத்துல கழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்காரங்க அவங்க ஜெபத்தை முடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க முடிக்கலை. இவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்பா 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 எங்களை மன்னிங்கப்பா, நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இனி ஒரு நாளும் நாங்கள் உங்களை நினையாமல் இருக்க மாட்டோம், உங்களுடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்க மாட்டோம், ஆராதனைக்கு போகாமல் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஆண்டவரை விடாப்பிடியாக பற்றி கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் மீண்டுமாக ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் வந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, 6:33 மத்தேயுவில் சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட சோதரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, உம் அன்பில் இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் உம்மை மறந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் காணக்கூடாத காரியங்கள்லாம் கண்டார்கள் ஆண்டவரே. மீண்டுமாக உம்முடைய அன்புக்குள்ளாய் நீர் அவர்களை சேர்த்து கொண்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.